ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். அப்புறம் டீச்சர் திவ்யாக்கு உடம்பு சரியில்லைன்னு கிளாஸ்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. நானும் அவளுக்கு என்னாச்சுன்னு இன்டர்வல் பீரியட்ல பார்க்கலான்னு போனா டீச்சரை நான் பார்க்க விடல. இப்போ வரைக்கும் அவ கிளாஸுக்கு வரல. எனக்கு பயமா இருக்குமா அவளுக்கு என்ன ஆச்சோன்னு. டேய், ரொம்ப அவளுக்காக அக்கறைப்பட்டுக்காத. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டு போயிருப்பாங்க, அவ்வளவுதான். அத அவங்க அப்பா பாத்துப்பாரு. அது எதுக்கு நீ அம்மா கிட்ட சொல்ற? தேவையில்லாததெல்லாம் பேசாத கௌதம். உனக்கு அவ எனிமி, அதனாலதான் அவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இருக்க. ஆனா எனக்கு அப்படியா? எனக்கு அவ திக் ஃப்ரெண்டு. அவளுக்கு ஒண்ணுன்னா அது எனக்கும் தான். ஓ, அங்க வலிச்சா இங்க வலிக்குமா? போட்டேனா? ஏய் மதி, நீ சும்மா இரு. அம்மா, நீ போய் மிஸ் கிட்ட என்னன்னு கேளுமா. நீ கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்கம்மா. திவ்யாக்கு என்னாச்சுன்னு பாருமா, ப்ளீஸ்மா. சரி, அம்மா கேக்குறேன், நீ சாப்பிடு. போதும்மா. அம்மா, அங்கிளோட காருமா. அங்கிள், அங்கிள், அங்கிள். திவ்யாக்கு என்ன ஆச்சு? திவ்யாவோட அப்பா எதுக்கு இவ்வளவு பதட்டமா போறாரு? சரி சரி, நீங்க 2 பேரும் சீக்கிரம் சாப்பிட்டு கிளாஸ்க்கு போங்க. அம்மா திவ்யாக்கு என்னாச்சுன்னு போய் பாத்துறேன். இந்த மதி. மிஸ், சார், நீங்க? நான் திவ்யாவோட அப்பா. மேடம் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நான் இவளை கூட்டிட்டு போலாமா? அவங்க பிரின்சிபல் ரூம்ல இருக்காங்க. சரி, நான் திவ்யாவை கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போங்க. சாரி திவ்யா. வா வா போலாம். திவ்யா, திவ்யா. திவ்யா, வா போலாம். என்னாச்சு? உடம்புக்கு முடியலையா? ஹேய் திவ்யா, திவ்யா, நான் அப்பாடா. திவ்யா வா போலாம். ஹேய், நான் தான் திவ்யா. சார் சார். மேடம், திவ்யாக்கு என்னாச்சு? ஒண்ணுமே பேச மாட்டா. ஒண்ணும் இல்ல சார். இல்ல, ஏன் இப்படி பயப்படுறா? கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா. பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. வாங்க சொல்றேன். வாங்க சார் சொல்றேன். மேடம், திவ்யாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா? ஒண்ணும் இல்ல, பதறாதீங்க. இன்னைக்கு கிளாஸ் நடக்கிறப்ப திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. யாரையோ பார்த்து பயந்து கத்திட்டா. நானும் யாருன்னு பார்த்தா அவ சொல்ற மாதிரி யாருமே இல்ல. நீங்க சொல்றது உண்மைதான் மேடம். இத்தனை நாளா அவளை யாரோ ஃபாலோ பண்றதா சொல்லிட்டு இருந்தா. நானும் அது யாருன்னு இப்ப வரைக்கும் பார்க்கல. மேபி அதுக்குதான் பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் மேடம். ஆமா, நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா? அவங்க பாட்டி வரலையா? அவங்க ஊருக்கு போயிருக்காங்க மேடம். ஏன், திவ்யாவுக்கு என்ன? ஒன்னும் இல்ல. வீட்ல லேடிஸ் வேற யாரும் இல்லையா? பரவாயில்ல மிஸ், இதனால நீங்க என்கிட்ட சொல்லுங்க. திவ்யாக்கு எல்லாமே நான் தான். அவளை நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அவ உடம்புக்கு எதுவும் இல்ல, மனசுக்கு தான். திவ்யா ஏஜ் அட்டெண்ட் பண்ணிருக்கா சார்.
அவளுக்கு ஒரு தாய் இருந்தா இதெல்லாம் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு என்ன பண்ணணும்ன்றத அவ பண்ணுவா. ஆனா ஒரு அப்பா ஸ்தானத்துல நான் என்ன பண்றது? இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதான் எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. லேடிஸ் யாருமே இல்லாம இந்த சிச்சுவேஷன்ல திவ்யாவை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தான் எனக்கும் புரியல. மிஸ், மேம், திவ்யாக்கு என்னாச்சு மேம்? இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. சொல்லுங்க, திவ்யாவுக்கு என்னாச்சு? நீங்க இந்த நேரத்துல வந்தது ரொம்ப நல்லதா போச்சுமா. திவ்யாக்கு உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, இந்த வயசுல நடக்கக்கூடியதுதான். திவ்யா ஏஜ் அட்டன் பண்ணிருக்காமா. இப்போ திவ்யா எங்க இருக்கா? உள்ளதான் இருக்கா. சரி, நான் போய் பாக்குறேன். திவ்யா, திவ்யா ஆண்டி, திவ்யா ஒண்ணும் இல்ல, பயப்படாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. திவ்யா பயப்படாத, அதான் ஆண்டி வந்துட்டேன்ல. ஆண்டி, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க ஆண்டி, என் கூடவே இருங்க ப்ளீஸ். திவ்யா இங்க பாரு, ஆண்டி உன் கூடவே தான் இருப்பேன், சரியா? நீ பயப்படாதன்னு. சரி மேடம், அப்போ திவ்யா கூட நீங்க இருந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் மேம். திவ்யா, சார், முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். சரி போலாம். சார், இங்க எங்கேயாச்சும் மெடிக்கல் ஷாப் இருந்தா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்களேன். சரி சரி. லெஃப்ட்ல மெடிக்கல் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன். பாத்து பாத்து, இதோ நான் வந்துடுறேன்.